கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிக்கு திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் டாக்டர் லக்ஷ்மணன் எம்எல்ஏ கண்டமங்கலம் தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட குமழம் சீனிவாச பெருமாள் கோவிலிலிருந்து இன்று காலை தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்பொழுது ஏராளமான கிராம மக்களும் திமுக மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினரும் வேட்பாளர் லக்ஷ்மணனுக்கு மேளதாளத்தோடு ராட்சதய மாலை அணிவித்து உற்சாகமாக வரவேற்பளித்தனர். அப்போது வாக்கு சேகரித்து லக்ஷ்மணன் பேசுகையில், இந்த கிராமத்தில் பெருமாள் கோவிலின் தேருக்கு கூடாரம் அமைத்து கொடுத்துள்ளோம், தொடக்கப்பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம் கொடுக்கப்பட்டுள்ளது, சாலை வசதியும் மேம்படுத்தப்பட்டுள்ளன என அந்த கிராமத்திற்கு செய்த திட்டங்களை பட்டியலிட்டார். மேலும் தற்போது 1000 ரூபாய் உரிமை வழங்கப்பட்டு வருகிறது. இது மீண்டும் திமுக ஆட்சி அமைந்து ரூபாய் 2000 வழங்கப்படும். மேலும் ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு நிதி வழங்காமல் நிதி நெருக்கடி கொடுத்த போதிலும் அதையெல்லாம் தாண்டிதான் தமிழக முதல்வர் உரிமை தொகை, நான் முதல்வன் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செய்து வருவதாக பட்டியலிட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அவருக்கு கிரேன் மூலம் ராட்சத ரோஜா மாலை அணிவித்து மேளதாளம் முழங்க வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து சீனிவாசபுரம், எல்ஆர்பாளையம், முதலியார்குப்பம், கெங்கராமபாளையம் உள்ளிட்ட 10க்கு மேற்பட்ட கிராமங்களில் வீதி வீதியாகச் சென்று கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.